அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் நுஸல்லி இன்ஷாஅல்லாஹ் சஹர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 3 மணிக்கு கியாமுல் லைலும் அதைத் தொடர்ந்து 3:30 மணி அளவில் சஹரோடு இருக்கின்றது. ஜமாத்தால் தாராளமாக கலந்து கொள்ளும். அஹ்மதுல்லாஹல் அலீம் நுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون صدق الله العظيم. அன்புள்ள ஜமாத்தார்களே, ஷூராவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமானது ஒரு வசனம், இஸ்லாமிய வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் என்று நாம் சொன்னால், ஒரு மனிதர் பிற மனிதரோடு மஷவரா செய்யக்கூடிய விஷயம்தான். நாம் ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது அந்த முடிவை செயலாற்றுவதற்கு முன்பாக பிற மனிதரோடு மஷவரா செய்வது, கலந்துரையாடுவது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்று. குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்கள் தங்களின் விஷயங்களுக்குள்ளேயே மஷவரா செய்து கொள்கின்றார்கள். இப்போ மஷவரா அப்படின்றது குர்ஆனில் ஹதீஸில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு செய்தி. சூராவில் நேற்று ஓதப்பட்ட சூரா, இதில் வரக்கூடிய இந்த வசனத்தை கவனியுங்கள். வல்லதீன இஸ்தஜாபூ லிரப்பிஹிம், ஒரு முஃமினுடைய 4 பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். முதல் பண்பு, ஒரு முஃமின் எப்படி இருப்பான், ஒரு உண்மையான முஃமினுக்கான அடையாளம் என்ன, அவன் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடப்பான். இது முதல் விஷயம். வ அகாமு ஸலாத்த, தொழுகையை அவன் நிலைநாட்டுவான். இது 2வது விஷயம். 3வது வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் மஷவரா செய்து கொள்வார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நான் எதை ரிஸ்க்காக வழங்கினேனோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிவது, தொழுகுவது, மஷவரா செய்வது, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது, இந்த 4ம் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. ஒரு உண்மையான முஸ்லிம் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்லி உண்மை முஸ்லிமுக்கான இலக்கணத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இன்னைக்கு மஷவரா அப்படின்றது ஒரு சர்வசாதாரண விஷயம் ஆயிடுச்சு, யாரும் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈரோடு தலைவராக இருந்தும் கூட பெரும்பாலும் எல்லா விஷயமுமே அவங்க சஹாபாக்கள்கிட்ட கலந்துரையாடுவாங்க. அவங்க நினைச்சா அவங்க அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறாங்கன்னா அவங்களே செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் சஹாபாக்கள்கிட்ட சொல்லி இப்படி பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்து கேட்பாங்க. அதை சஹாபாக்கள் இப்படி செய்யலாம் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்தை ரசூலுல்லாஹ் ஏற்றும் நடப்பாங்க. இதுதான் அங்கே முக்கியமான விஷயங்கள். ஹதீஸ்ல வருது இல்லையா, வலா நதிம மனிஸ்தஷார, யார் மஷவரா செய்வாரோ அவர் கை சேதம் அடைய மாட்டார், அவர் நஷ்டம் அடைய மாட்டார். அப்போ மஷவரா செய்கிறது அப்படின்றது அது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிகச்சிறந்த செய்தி. ஒரு தந்தை தன்னுடைய மகனிடத்தில், ஒரு மகன் தந்தையிடத்தில், அதே போல் ஒரு ஆசிரியரிடத்தில் மாணவன், மாணவன்கிட்ட ஆசிரியர், இப்படி வயசு பாகுபாடு இல்லாமல் நாம் எல்லார்ட்டுமே மஷவரா செய்ய பழகிக்கணும். அதே போல் ஒரு அண்ணன் தம்பி கிட்ட, ஒரு அக்கா தங்கை கிட்ட, இந்த மாதிரி நண்பர்கள் வட்டாரம், நிர்வாகத்தின் அடிப்படையில், அது ஸ்கூலு, காலேஜ், அலுவலகம் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதை மஷவரா செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் இந்த ஆயத்தில் வலியுறுத்துது. இப்போ மஷவரா ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பல போர்களில் சஹாபாக்கள்கிட்ட அவங்க செஞ்ச மஷவரா தான் வெற்றியை கொடுத்துருக்கு. அகல் போர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹந்தக் போர்னு சொல்லுவாங்க அரபியில். ஹந்தக் அப்படின்னா குழி அப்படின்னு அர்த்தம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை சுற்றி எதிரிகள் சுற்றி வளைக்கப் போகின்றார்கள், என்ன செய்யலாம் அப்படின்னு சஹாபாக்கள் ஒரு கருத்து கேட்குறாங்க. பாரசீக நாட்டை சார்ந்த, அதாவது இன்னைக்கு ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஈராக்கு, இன்னைக்கு உள்ள ஈராக்கு தான் அன்னைக்கு பாரசீகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த நாட்டில் உள்ள ஒரு சஹாபி ஒரு கருத்து சொன்னாங்க. அவர் பேர் சல்மான் பாரிசி. அந்த சஹாபி என்ன சொல்கிறாருன்னா, யார் ரசூலுல்லாஹ், நம்மளை விட எதிரிகள் படம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம், மதீனாவை சுற்றி, மதீனாவுடைய சுற்று வட்டாரம் முழுக்க ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டலாம், ஒரு மிகப்பெரிய குழியை ஃபுல்லாக தோண்டி விட்டுடலாம், எதிரிகள் உள்ளே வரமாட்டாங்க, அவங்க வர நினைக்கும் போது நம்ம தாக்கிடலாம் அப்படின்னு ஒரு மஷவரா கொடுக்குறாங்க இந்த சஹாபி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொஞ்சம் கூட மறுக்காமல் அந்த சஹாபியின் ஆலோசனையை அப்படியே ஏற்று அதை அமல் செய்தார்கள். அந்த போரில் ரசூலுக்கு வெற்றி கிடைத்தது. யோசிச்சு பாருங்க, இது ரசூலோட முடிவே கிடையாது. ஒரு சஹாபி சொல்லி ரசூல்லா செய்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்லக்கூடிய சொல்லுக்கும் நாயகம், ஒரு சின்ன சஹாபியா இருந்தாலும் சரி, அவர் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றது ரசூலுக்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்க, ரசூல் நினைச்சிருந்தா அவங்க அறிவுக்கும் அனுபவத்துக்கும் இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அல்லாஹ்வோட நேரடி தொடர்புல இருக்கிறாங்க, ஒரு ஈருலக தலைவர். இப்போ மஷோரால ஒரு பெரிய பரக்கத்து இருக்கு அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியலில் தவிர்க்க முடியாத அம்சமாக சொல்லி சென்றார்கள். அதிலும் குறிப்பா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட மட்டும் மஷோரா செய்யல, மனைவிமார்கள்ட்ட கூட செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மனைவிமார்கள்ட்ட எந்த கணவர் மஷோரா செய்யறாங்க? ஒரு அசால்ட்டு, மனைவிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, மனைவி அப்படின்னா மஷோரா கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு இலக்காரமாகவோ அலட்சியமாகவோ நினைப்பது ஒரு உண்மை முஸ்லிமுக்கான அடையாளம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில பார்த்தீங்கன்னா குறைஷிகள் என்ன சொல்லிடுறாங்க, கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் பயணித்து வந்த சஹாபாக்களை நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. குறைஷிகள்லாம் சேர்ந்து சொல்றாங்க, குறைஷி காஃபிர்கள். அப்போ ரசூலுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு பெரிய சங்கடத்தை அது ஏற்படுத்துது, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போ அந்த சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்க சட்டத்தை சொல்றாங்க. யார் உம்ரா செய்ய வந்து உம்ரா செய்ய முடியாமல் போகிறதோ அவருக்கு அங்கே ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? ஒட்டகத்தை அறுத்து அவர் முடியை கொஞ்சம் சிரைத்து கொள்ள வேண்டும். இதுதான் சட்டம். ஒருத்தர் உம்ரா செய்ய போறாரு, உம்ரா செய்ய முடியல, இப்போ நாட்டுக்கு திரும்புற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ என்ன செய்யணும்? இது ரசூல் சொன்ன சட்டம், மார்க்க சட்டம். இப்போ சஹாபாக்கள்கிட்ட இப்படி செஞ்சிருங்கப்பா, நம்ம அடுத்த வருஷம் உம்ரா செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் பெரிய மன உளைச்சல், இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறோம், ஆனால் இந்த குறைஷி காஃபிர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இப்படி உம்ரா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. சஹாபாக்கள் ரொம்ப ஆடி போய் ஒரு அதிர்ச்சியில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் சொல்லியும் செய்யலையே, என் சஹாபாக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு ரசூல்லாவும் கொஞ்சம் மனம் உடைஞ்சு போனாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கூடாரத்துக்கு உள்ளே இருந்த உம்மு சலமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய மனைவி அந்த மனைவி கிட்ட போய் மசூரா கேட்குறாங்க. நாங்கள் இப்படி போனோம், காஃபிர்கள்லாம் தடுத்துட்டாங்க, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, நான் இப்படி ஒட்டகத்தை அறுத்து முடிய சிறைச்சிருக்குன்னு சொன்னேன், எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் உம்மு சலமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், சஹாபாக்களை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்களே இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா சஹாபாக்கள் துணிச்சலோடு அவங்களும் செய்வாங்க, அப்போ நீங்கள் முதல்ல செய்யுங்க. அப்போ ரசூலுல்லா முதல்ல ஒட்டகத்தை அறுத்து அவங்க முடிய சிறைச்ச உடனே மொத்த சஹாபாக்களும் அதை பண்ணாங்க. இப்போ இந்த மசூரா யார் மூலமாக நடந்துச்சு? மனைவி மூலமாக நடந்துச்சு. இப்படி சஹாபாக்கள், மனைவிமார்கள், இப்படி பல பேர்கிட்ட ரசூலுல்லா மசூரா செஞ்சு தான் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்போ மசூரா செய்யறதுல என்ன பலன் இருக்கு, நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. சில சமயம் நாம் எடுக்கிற முடிவு தப்பாக இருக்கலாம், அது ராங் டெசிஷனாக இருக்கலாம், தவறான ஒரு முடிவு. பிறர்கிட்ட போய் மசூரா செய்யும் போது அவங்க நல்ல ஐடியா கொடுப்பாங்க. நாம் செஞ்ச அந்த முடிவில் சில தவறுகள் இருக்கும், இந்த தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம், மசூராவுடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், இது பலன். ரெண்டாவது பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு ஆள்கிட்ட போய் மசூரா செய்யும் போது அந்த நபருக்கு மனசில் என்ன தோணும், நம்மளை ஒரு ஆளாக மதித்து ஒரு மசூரா கேட்குறாரு அப்படின்னு அவருக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு பிணக்கு, ஒரு பிணப்பு ஏற்படும். ஒரு சமூக ஒற்றுமை, தனி மனித ஒற்றுமை, இதெல்லாம் ஏற்படும் அப்படின்றது தான் மசூராவுடைய நன்மையே. இப்போ இந்த பள்ளிவாசலில் இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 4 பேர்கிட்ட நான் மசூரா செய்யணும். இப்படி செய்யும் போது என்ன ஆகும், அந்த 4 மனிதர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும், நம்மளை மதித்து கேட்குறாங்க. இதுதான் மசூராவில் ரசூலுல்லா சொல்ல வர விஷயமே. அப்போது நிர்வாக ரீதியாகவும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் மசூரா செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அதில் எந்த பலகீனம் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றி அதில் வெற்றியை கொடுப்பான் அப்படின்றது தான் இன்னைக்கு நாம் சொல்ல வர பயன். இப்போ நேற்று ஓதப்பட்ட சூரா, அந்த சூறாவுக்கு பேர் சூரா தான், மசூரா அப்படின்னு ஒரு சூறா இருக்குது குரானில். குரான் நல்லா பல வித்தியாசமான பேர்களை கொடுத்துருப்பான் சூறாவுக்கு. அந்த சூறாக்களின் வரிசையில் ஒரு சூறா தான் சூரா. இந்த சூறாவுக்கு பேர் சூரா, ஷீன். சூரானா மசூரா, கலந்தாலோசித்தல் அப்படின்னு அர்த்தம். பண்பிற்குரிய மக்களை, இந்த மசூராவை நாம் எல்லா தருணத்திலும், அதாவது சில பிரைவேட் மேட்டர் இருக்கும், நம்ம அதுக்கு மசூரா செய்ய தேவையில்லை. பொதுவான என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாம் வெளிப்பதுங்கி நிற்கின்ற பொழுது மசூரா நிச்சயம் அவசியம். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடித்து
நம்முடைய காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.